ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 81 புள்ளிகள் சரிஞ்சு 25,758 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 275 புள்ளிகள் சரிஞ்சு 84,391 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட கேட்கறதுக்கு நீ நிறைய கேள்விகள் இருக்கு, கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. சார், மண்டேல ஆரம்பிச்ச மார்க்கெட்டு இன்னைக்கும் சரிவுல தான் வந்து முடிவடைஞ்சிருக்கு. ஆனா காலையில கொஞ்சம் ஒரு 11 மணி வரைக்கும் ஏறிட்டு அப்படிதான் கீழே இறங்கி இருக்கு. என்னங்க சார் ரீசன்? 11 மணி வரைக்கும் அது பாசிட்டிவா தான் இருந்தது. 25,940 தாண்டி போனது நிப்டி. அந்த 25,940 இருந்து மதியம் 2 மணிக்கு மேல பார்த்தோம்னா 743-44 வந்தது. கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் தொடர் வீழ்ச்சி. பட் அப்கோர்ஸ் ஒட்டுமொத்தமா நேற்றைய இதுல இருந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 80-90 புள்ளிகள் அப்படின்னு. இது வந்து ஒரு ஏறினது இறங்கி இருக்கு. அது போய் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் எக்ஸ்ட்ரா வந்தது. காரணம் என்னன்னா, முக்கியமா FOMC நேற்றே சொன்னேன், அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லலாம். ஃபெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி நேற்றுக்கு சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு முடிவடையும். இன்று நள்ளிரவு நம்முடைய இந்திய நேரப்படி நள்ளிரவை ஒட்டி அதற்கு பிறகு நினைக்கிறேன் அந்த டைத்துல வந்து அவங்க வந்து அந்த கமிட்டியினுடைய முடிவுகளை அறிவிப்பார்கள். அதுல வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருக்கு. ஏற்கனவே வந்து 2 முறை குறைச்சிருக்காங்க. இப்போ 3.25 4 அப்படின்னு இருக்கு. இது இனிமேல் வந்து இன்னொரு 0.25% குறைக்கப்பட்டால் 25 பேசிஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. 3.5 அப்படின்னு வரும். இது வந்து அங்கு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக கடன் வாங்கி தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்கள், இது போக அங்க இருக்க பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப அதை ஒட்டி இந்தியாவிலிருந்து, இந்தியாவில் வளர்த்த நாடுகளிலிருந்து பணம் வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இதற்கு நேர்மாறாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதம் குறையும் பொழுது, இந்தியாவில் வட்டி விகிதம் பெரிய அளவுல குறையாத பொழுது பணம் இந்தியாவை நோக்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரேட் பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது எது நடக்கும் நம்ம பொறுத்து பார்க்கணும். சந்தை வந்து 2 நிகழ்வுகளுக்கும் தன்னை தயார் செய்து கொள்வதுதான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நடந்தது பாத்தீங்கன்னா. ஏன்னா செக்டார் பாத்தீங்கன்னா எந்த செக்டாருமே வந்து சிக்னிபிகண்டா இறங்கல. இன்ஃபேக்ட் ஒரு 3-4 செக்டார் மட்டும் ஏறி இருக்கு. மீடியா, மெட்டல், பார்மா, ஆயில் அண்ட் கேஸ். இதை தவிர மற்ற எல்லா செக்டாருமே இறக்கத்துல. பட் எல்லாமே மார்ஜினலான ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் தான். சேம் நிப்டி 50, நிப்டி 100, 200, 500 எல்லாமே ஒரு மார்ஜினல் டிக்ளைன். ஆஃப்கோர்ஸ் மிட் கேப் வந்து ஏறி இருந்தது நேற்று. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு 1% இறங்கி இருக்கிறத பாக்குறோம். சோ அது மட்டும் தான் ஒரு சிக்னிபிகண்டா சொல்லலாம். மற்றபடி எதுவுமே இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல இல்ல. அட்வான்ஸ் டிக்ளைன் கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரிய மாறுதல்கள் இல்லை. 1350னா 1750 அப்படின்னு இருக்கு. 52 வார உச்சம் 29னா லோ 84 அப்படின்னு இருக்கு. ஒரு அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட் வந்து லோயர் சர்க்கியூட் குறைஞ்சிருக்கு, அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு. சோ ஒரு மிக்சட் பேக் இது. மார்க்கெட் அகைன் இட் இஸ் இன் a confused state ஆர் ஒரு டெசிஷன், ஒரு டைரக்ஷனல் டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலவரத்துல தான் இருக்கு. ஏறினா ப்ராஃபிட் புக்கிங் வருது, இறங்கினா பையிங் வருது. அந்த நிலை தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் நான் பாக்குறேன். இந்த இண்டிகோ பிரச்சனை சார், நாடாளுமன்றத்தில் கூட பேசியிருக்காங்க. இப்ப இந்த விமானத்துறை அமைச்சரும் வந்து நிச்சயம் இண்டிகோ மேல நடவடிக்கை எடுப்போம்னா சொல்லி எடுக்க சொல்றாங்க. இதனால வந்து இண்டிகோ அந்த ஷேர் பிரைஸ்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? இன்னைக்கு இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஃபேக்ட் நடுவுல எல்லாம் ரெக்கவர் ஆனதையும் நம்ம பார்த்தோம். இண்டிகோ ஷேர் பிரைஸ் நேத்து நினைக்கிறேன், நேத்து வந்து ரெக்கவர் ஆனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தற்காலிகமான மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ங்கிறது நேற்றைய முன்தினம், அதற்கு முதல் நாள், இந்த முதல் 2-3 நாட்கள், ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. நேற்று ஒரு சின்ன புல் பேக் இருக்குது. இன்னைக்கு திரும்ப அந்த ஒரு 3% கிட்ட அல்லது 3% மேலே இறங்கி இருக்கு. 162 ரூபாய் இறங்கி 4805 முடிவடைஞ்சிருக்கு. நிச்சயமா இந்த தாக்கம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களும் இதற்கு காரணமாக சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் நடக்குது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, DGCA வந்து நேற்று நம்ம பேசணும் இல்லையா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து இண்டிகோவை வரக்கூடிய நாட்களில் அவருடைய பிளைட்டை 5% கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. குறைத்து கரெக்டா பிளான் பண்ணுங்கன்னு. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, 10% கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. மத்திய அரசாங்கம் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால 10% கட் பண்ணாங்கன்னா அடுத்த செவரல் மந்த்ஸ் டுகெதர், அடுத்த பல மாதங்களுக்கு இது இருக்கும். அன்டில் அவங்க வந்து புது பைலட்ஸ் ரெக்ரூட் பண்றது, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். அப்ப அந்த நிறுவனத்தினுடைய லாபம் அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படும். ஒன்று. 2வது, இதுவரைக்கும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சில தான் அவங்க பெரிய அளவுல லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குறைவான பைலட்ஸை வச்சுக்கிட்டு நிறைய பிளைட்ஸை பறக்கிறது, ரெஸ்ட் கம்மியா கொடுக்கறது, இதன் மூலமாக அவர்கள் அதிக லாபம் ஈட்டி கொண்டிருந்தது என்பது இனிமேல் நடக்காது. இனிமேல் அவங்களுடைய காஸ்ட், ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் கூட போகுது.
வருது. அதனாலேயும் அதுவும் வந்து அவருடைய லாபத்தில் ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நஷ்டத்துக்கு போகும் நான் சொல்லல, ஆக்சுவல் என்ன கணக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இந்த 10% கட்டு இந்த பிளைட் அவங்களுடைய எண்ணிக்கையில குறைச்சிருக்கதும், ஆபரேஷனல் காஸ்ட் கூடும், இந்த புது பைலட்ஸ் ரெக்ரூட்மெண்ட், அவர்களுக்கு அதிக ஓய்வு அதிக கொடுக்கும் பொழுது அதிக ஓவர் டைம் காஸ்ட் கொடுக்கணும் இல்லைன்னா, அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் சேர்ந்து கொள்ள கம்ப்ளீட்டா ரீஅலைன்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும் இந்த முதலீட்டாளர்கள், இந்த இன்டர்குளோபல் ஏவியேஷன் முதலீடு செய்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்த மாறி இருக்க சூழலை புரிந்து கொண்டு இந்த 2 அல்லது 3 கணக்குகளை போட்டு பார்த்து இதற்கு பிறகு அடுத்த ஆண்டு அந்த நிறுவனத்துடைய லாப நஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்து அதற்குள்ள விலையை பிக்ஸ் பண்ணி மைண்ட்ல அவங்க பண்ணணும். அதுதான் சந்தை வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு ரொம்ப இறங்கும் அல்லது ரொம்ப ஏறும், அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. நமக்குள்ள ஒரு கணக்கு இருக்கணும், அது பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் சார், இதுல முதலீடு பண்ணவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நேத்து வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்ய நாதல்லா PM மோடி வந்து சந்திச்சு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல முதலீடு பண்ணதா சொல்லியிருக்காங்க ஏஐ அந்த துறையில. இதனால நம்ம கவர்மெண்ட்டுக்கும் சரி பங்குச்சந்தையிலும் சரி என்னென்ன மாதிரி சார் மாற்றங்கள் ஏற்படலாம்? இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஏற்கனவே அமேசானும் சொல்லியிருக்காங்க பெரிய முதலீடுகள் இந்தியாவுக்குள்ள நாங்க பண்ண போறோம், அடுத்த 2029-30 அடுத்த 2-3 ஆண்டுகள்ல பண்ண போறோம். குறிப்பாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளவுட், இந்த மாதிரி ஏரியாஸ்ல நாங்க பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2 விஷயம். ஒன்னு ஆப்டிக்ஸ், நிச்சயமா இது வந்து சர்வதேச அளவுல இது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை நிச்சயமா ஏற்படுத்தும். அப்படி இந்தியாங்கிறது ஒரு முதலீட்டிற்கான ஒரு டெஸ்டினேஷன் அப்படிங்கறத மீண்டும் வலுப்படுத்துவதாக இருக்கும். 2வது, இதனுடைய அந்த பில் ஓவர் அந்த எஃபெக்ட்ங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கும் வரும் நான் நம்புறேன். ஏற்கனவே அவங்க TCSலயும் HCL Techல எல்லாம் வந்து பல பேரை NVIDIA நிறுவனம் வந்து ஏஐக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பதாக சொல்லி இருக்கிறது. சோ அது மாதிரி இப்ப இதனுடைய பல பலன்களும் மற்ற பல நிறுவனங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இது வந்து நிச்சயமா வந்து இது வந்து பலனளிக்கக்கூடியதா இருக்கும். எக்ஸாக்ட் நம்பர்ஸ், இது எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணும், இதனுடைய பலன் எக்ஸாக்டா எந்த நிறுவனங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஏஐங்கிறது ஒரு பபுள் மாதிரி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல சார். பட் இப்ப ஏஐல அவ்வளவு முதலீடுகள் வந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் எதை சார் குறிக்குது? நல்ல கேள்வி. அதாவது இதை பொதுவா ஏஐனா பபுள்னு சொல்ல முடியாது. ஏஐங்கிறது இட் இஸ் ஹியர் டு ஸ்டே. எப்படி கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் ஹியர் டு ஸ்டே. அட் த சேம் டைம் கிரிப்டோ கரன்சி இஸ் நாட் ரெகுலேட்டட் இன் இந்தியா. ரெண்டும் உண்மை. பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப பயனுள்ள டெக்னாலஜி. நம்ம லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரிஃபார்ம் பண்ணி பண்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மத்திய ரிசர்வ் வங்கி இதை பத்தி பல முறை பேசி இருக்கிறது. அதே மத்திய ரிசர்வ் வங்கி கிரிப்டோ கரன்சியை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையில் இல்லை. இது ரெண்டையும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிதான் ஏஐங்கிறது இட் இஸ் ஹியர் டு ஸ்டே. அதனுடைய பலாபலன்கள் நிச்சயமா நமக்கு இருக்கும், அது தவிர்க்க முடியாததா இருக்கும் அன்றாட வாழ்க்கையில. அட் த சேம் டைம் அது ₹1 பதில் நமக்கு ₹2 பலன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் ₹1, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது ₹2 பலன் கொடுக்குதுன்னா அது ₹20 நம்ம வந்து வணிகம் செய்வது, அதுதான் பபுள். அதற்கு உரிய மரியாதையை தர வேண்டும். அதை விட கூடுதலான மரியாதை தரப்படுகிறது அல்லது ரெகக்னிஷன் அல்லது அதுக்குள்ள விசிபிலிட்டி இருக்குங்கிறத தான் ஏஐ பபுள்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நிறுவனத்தை வந்து நான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் வந்து அது அப்படியே பேரை மாத்தி இண்டிகோ ஏஐ அப்படின்னு மாத்திட்டேன்னா உடனே ₹4000 ₹8000 போகணுமா அந்த ஷேர்? அந்த மாதிரி தான் இன்னைக்கு சந்தை இருக்குது. அப்படித்தான் பணம் போய் விழுகிறது. அதுதான் பபுள்னு சொன்னது. அதனால அதை தாண்டி பார்க்கும் பொழுது அதற்கான தேவை நிச்சயம் இருக்கு. அதனுடைய வளர்ச்சி நிச்சயமா பெரிய அளவுல இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு சில்வர் ஆல் டைம் ஹை வந்து தொட்டிருக்கு. என்ன சார் திடீர்னு சில்வர் இவ்வளவு ஏற்றத்துக்கு காரணம் சார்? தொடர்ந்து நம்ம இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். வெள்ளியினுடைய விலை தொடர் ஏற்றத்தில் இருக்கும். இன்னும் சொல்ல போனா தங்கத்தினுடைய விலையை விட வெள்ளியினுடைய விலை அதிகமா அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தங்கம் வந்து ஒரு ஓட்டம் முடிஞ்சு டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெள்ளி இன்னும் ஓடி முடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் நமக்கே கூட பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு அதீத ஏற்றம்ங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கிறது. சோ நிச்சயம் இது வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்டை தாண்டி பிசிக்கல் டிமாண்டை தாண்டி ஏற ஆரம்பிச்சிருக்குன்னா அப்ப இது வந்து பெரிய அளவுல இதை வந்து பெட் பண்றாங்க அப்படின்னு தோன்றுகிறது. சோ நிச்சயமா இது வந்து நியூ டெரிட்டரி. என்னைக்கு $50 தாண்டிச்சோ, $50 இதற்கு முன்பு $48-49 ஆல் டைம் ஹை. அந்த 48-49 தாண்டினாலே அது ஒரு புதிய ஒரு ஏரியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியில இப்ப இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,89,500 அப்படின்னு வணிகம் நடக்குது MCX சந்தையில. சர்வதேச சந்தைகள்ல முதல் முறையாக $61 தாண்டி இன்னைக்கு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. சோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லெவல்ல தான் இருக்கு. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். அந்த இனிமேல் அந்த பாட்டம்ங்கிறது இனிமே அந்த $50-51, அதாவது இங்க இருந்து 20% ரொம்ப மோசமான ஒரு சூழல் உருவாகி மிகப்பெரிய செல்லிங் வந்ததுன்னா அப்ப கூட அந்த $50 கீழே போகாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறது அப்படின்னு இங்க இருந்து ஒரு 15-20% நீங்க ரூபாய் கணக்குல நீங்க அதை கணக்கு போட்டு பாத்துக்கலாம். இப்ப ஏறிக்கிட்டு இருக்கப்போ வாங்கலாமா சார்? சரி, நான் திரும்ப சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்குறீங்கன்னா அதனுடைய ஏர்னிங்ஸ் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, காஸ்ட் கண்ட்ரோல் ஆகுமா, ப்ராஃபிட் கூடுமா, இப்படி எல்லாம் பார்க்கலாம். வெள்ளிக்கு
வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் நீங்க என்ன பார்க்க முடியும்? தங்கத்துக்கு சுத்தமா பார்க்க முடியாது. பியூர்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த டிமாண்ட் எதனால வருதுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே வாங்குறதுனால கூட டிமாண்ட் வரும். ஆனா வெள்ளி வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ங்கிறதுனால அந்த தேவையும் சேர்ந்து கொள்கிறது. அதுதான் நம்ம முன்பு ஒரு தடவை ரொம்ப பெரிய விரிவாக பேசினோம். எப்படி வந்து சோலார் போட்டோவால்டிக் செல்லுக்கு ஒரு தேவை 2013 துவங்கி வந்ததோ 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்பொழுது இவி பேட்டரி அதுல வந்து ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட் வருது. அதனால கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கும்னு சொல்லப்படுகிறது அடுத்த ஆண்டு. அதற்கு இப்போ முன்கூட்டியே தன்னை தயார் செய்து கொள்கிறது தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஜட்ஜ்மெண்டலா இல்லாமல் நம்ம முதலீடு வரைக்கும் செய்திருப்பவர்கள் வெயிட் பண்றது நல்லது. உங்களுடைய ஒட்டுமொத்த அசெட் அலோகேஷன்ல அது 5-10% இருக்கு ஆல்ரெடி அப்படின்னா மேலும் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. ஆனால் இது வரைக்கும் எந்த முதலீடுமே செய்யாதவர்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்டா வாரமோ மாதமோ 15 நாட்கள் ஒரு முறையோ வந்து அதை நீங்க அந்த சில்வர் ETF வாங்கிட்டு இருக்குதுங்கிறது நல்லதா இருக்கும். ஜட்ஜ்மெண்டலா இல்லாமல் ஏற்ற இறக்கத்தை பத்தி கவலைப்படாமல் வாங்கி கொண்டிருந்தால் நீண்ட கால அடிப்படையில் அந்த அசெட் அலோகேஷனுக்குள்ள அதனுடைய பங்களிப்பு அது தொடரும். ரூபாய் எப்படி சார் இருக்கு இன்னைக்கு? ரூபாயினுடைய மதிப்புல வந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன ரெக்கவரி, டாலர் ரெக்கவர் ஆனிச்சுன்னு சொல்லலாம். ரூபாய் வீக் ஆனிச்சு. 90 ரூபாய் 10 பைசா முன்பேற வணிகத்துல 29ஆம் தேதி நடப்பு மாதத்தில் முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம். ஜனவரி மாத ஒப்பந்தம் வந்து அதே 90.33 இருக்கு. யூரோ பிளாட் 104.95. பிரிட்டிஷ் பவுண்டு அதுவுமே ஆல்மோஸ்ட் பிளாட் 120. ஜாப்பனீஸ் யென் 57.65 அப்படின்னு இருக்கு. ஒரு 15 பைசா வீக்கன் ஆயிருக்கு. பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. இன்ஃபேக்ட் சர்வதேச சந்தையிலுமே நீங்க பாத்தீங்கன்னா டாலர் அதனுடைய டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 99 ஒட்டி தான் இன்னைக்கு வணிகம் நடந்தது. பெரிய மாற்றம் இல்லை. கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் 5250 MCX சந்தையிலும், அங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அந்த $59 கீழே மீண்டும் வந்திருக்கிறது. சோ ஸ்டெடியா இருக்குது எல்லாமே. வெள்ளி விலையை தவிர மற்ற கமாடிட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஸ்டெடியா இருக்கு. அப்கோர்ஸ் காப்பர் மீண்டும் ஒரு 1.5% இன்னைக்கு ஏறி இருக்கு. $5.32 அப்படின்னு இருக்கு. நம்ம உள்ளூர் சந்தையிலுமே கூட நேற்று இறங்கி இருந்தது, இன்னைக்கு திரும்ப 1% ஏறி இருக்கு. நேற்று ஒரு 10 ரூபாய்க்கு மேல் இறங்கி இருந்தது 1080 ஒட்டி இப்ப 1090-91 இருக்கு. 1% ஏறி இருக்கிறத பாக்குறோம். வெள்ளிக்கு அடுத்து காப்பரும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சந்தையில் தொடர்ந்து சொல்லப்படுகிறது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் காரணமாக. பட் ஆல்ரெடி ஏறி இருக்குங்கிறதையும் நான் பாக்குறேன். சோ ஒரு பிரேக் அவுட், டெக்னிக்கல் பிரேக் அவுட் இருந்ததுன்னா அதை தாண்டி மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டாலரை பத்தி பேசுறப்பெல்லாம் திருப்பி இந்த டேரிஃப் தான் ஞாபகம் வருது. இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்றாங்களே சார் அது? நிச்சயமா நேற்றே நான் சொன்னேன். IREF இந்த இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபெடரேஷனுடைய தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு, இல்லாம இருக்கு, அது எப்படி இருக்கும். ஆனால் அது இன்னும் அவர் அனௌன்ஸ் பண்ணல. அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே டேரிஃப் இருக்கு. 53% கூட ஏற்றுமதிக்கு கட்டிட்டு இருக்கதா அவங்க சொல்றாங்க இருக்கு. அதனால இதுக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் ஆனா அப்படி பண்ணா பாதிப்பு இருக்கலாம். பட் அது பெரிய பாதிப்பா இருக்காதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறக்குமதி செய்யக்கூடிய அரிசியில வந்து, அதாவது உயர் ரக அரிசி, இது பாஸ்மதி உள்ளிட்ட உயர் ரக அரிசியில 26% வந்து இந்தியாவில இருந்து வருகிறதுன்னு சொல்றாங்க. இது அப்பப்ப வருஷத்துக்கு வருஷம் மாறும். 25-30%, அதாவது 1/3 பங்கு அல்லது 4/1 பங்கு அவர்களுடைய இறக்குமதி என்பது இந்தியாவில இருந்து இருக்கு. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா முக்கியமான நாடு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா முக்கியமான நாடு இல்லை. ஏன்னா இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய அரிசியில பாத்தீங்கன்னா 3% தான் அங்க போகுது. இந்த உயர் ரக அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் பெரும்பாலும் போறது. அது 3%, 3.5% தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறது. அதனால அதனுடைய பாதிப்புங்கிறது பெரிய அளவுல இருக்காது. இருந்த போதிலும் சந்தையை பொறுத்தவரை ஒரு சின்ன டிஸ்கவுண்டிங் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோஹினூர் ஃபுட்ஸ் வந்து ஒரு 2.5% இறங்கி இருந்தது. 27 ரூபாய் அப்படின்னு வணிகம் நடந்தது. அதே மாதிரி KRBL கிட்டத்தட்ட ஒரு 1.5% இறங்கி இருந்தது. 5 ரூபாய் இறக்கத்துல 387 ரூபாய்க்கு ட்ரேட் ஆனிச்சு. LT ஃபுட்ஸ் கூட கிட்டத்தட்ட 1% இன்னைக்கு இறங்கி வணிகம் நடந்தது. 3 ரூபாய் இறக்கத்துல 387 அப்படின்னு வணிகம் நடந்தது. இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த சந்தையினுடைய இறக்கத்தின் காரணமா கூட இருக்கலாம். இந்த என்ன டேரிஃபை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் இன்னும் பண்ணல. நான் கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது இன்ஃபேக்ட் அதை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல. அந்த நிகழ்வு நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். டேரிஃப் இருக்கா இல்லையா, அதிகமா குறைவா, எதுவுமே தெரியல. அவர் US ட்ரெஷரி செக்ரட்டரி கேட்கிறாரு. ட்ரெஷரி செக்ரட்டரிக்கும் உடனடியே பதில் தெரியல. நாங்க we are working on it sir, we'll come back to you தான் சொல்றாரு. சோ அது அப்போதைக்கு அந்த நிகழ்ச்சி இதை வந்து சரி செய்வதற்கு பேசப்பட்ட பேச்சை தான் நான் பாக்குறேன். IPO பலரும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மீஷோ IPO இருக்கு. எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஓரளவு அது எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு 111 ரூபாய்க்கு வெளியிடப்பட்டது. 79 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. 111 வெளியிடப்பட்ட விலையிலிருந்து 170க்கு இன்னைக்கு முடிவடைந்திருக்கு. சோ பாசிட்டிவா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 மெயின் லைன் IPO, ஏக்வஸ் IPO, வித்யா வயர்ஸ். ஏக்வஸ் 124க்கு வெளியிடப்பட்டது, 151க்கு முடிவடைஞ்சது. வித்யா வயர்ஸ் 52 ரூபாய்க்கு வெளியிடப்பட்டது, 53க்கு முடிவடைந்தது. ஒரு SME
ஸ்ரீ கண்ணா ஸ்டெயின்லெஸ்ங்கிறது 90க்கு வெளியிடப்பட்டது, 83 ரூபாய் 60 பைசாக்கு முடிவடைந்தது. எஸ்எம்இ அது மட்டும் கொஞ்சம் குறைவா முடிவடைஞ்சிருக்கு. பார்க்கலாம், நாளை நிறைய நாளை இல்லை, நாளைக்கும் இருக்கு, அது போக நாளை மறுநாள் இருக்கு. நாளை மறுநாள் ஒரு 3 ஐபிஓ எஸ்எம்இ ஐபிஓ, நாளைக்கு ஒரு 2 எஸ்எம்இ ஐபிஓ இருக்கு. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் அதிக ஆவலோடு நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பங்கு வெளியீடுங்கிறது ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அந்த நிறுவனம், அவர்களுடைய ஐபிஓ 12ஆம் தேதி, நாளை மறுநாள் துவங்கி 16ஆம் தேதி முடிவடைகிறது. அடுத்த வாரம் முடிவடைகிறது. விலைப்பட்டியல் 2021 குறைந்தபட்சம், அதிகபட்சம் 2165 வச்சிருக்காங்க. லாட் சைஸ் 6, குறைந்தபட்சம் 6 கூட அப்ளை பண்ணலாம். 10,600 கோடி இதன் மூலமாக அவர்கள் திரட்ட இருக்கிறார்கள். இதுல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஐபிஓன்னு எடுத்தோம்னா பொதுவா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, நான் மட்டும் இல்ல, நம்முடைய பொருளாதார ஆலோசகர், நம் நாட்டினுடைய பொருளாதார ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொன்னது, மார்க்கெட்ஸ் அண்ட் ரீட்டைல் ஆர் ப்ரொவைடிங் எக்ஸிட் வே ஆர் எக்ஸிட் ரோட் டு ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப ஒரு நம்ம நக்கலான கமெண்டா எடுத்துக்க முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட். அது ரொம்ப அவர் சொல்றது, அவர் வாயிலிருந்து வருவது. ஏன்னா ரீட்டைல் வாங்குறதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ரீட்டைலும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும், விற்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஐஸும் வாங்குறாங்க, பட் விற்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ். அந்த நம்ம கொடுக்கக்கூடிய பணம் அந்த நிறுவனத்துக்குள்ள போய் அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு, அந்த நிறுவனத்துடைய விரிவாக்க பணிகளுக்கு போகல. ப்ரொமோட்டர் வித்துட்டு போறாரு, இந்த வேலை நல்ல வேலை, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நல்ல விலைக்கு விற்கிறாரா? அப்ப இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டா தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது. பட் அது எடுபடல. நான் சொல்லக்கூடியது ஏன் எடுபடலைன்னா, தொடர்ந்து பல பங்குகள் நம்ம வேண்டாம் அல்லது வேண்டாம் நம்ம சொல்றது இல்ல, நம்ம ஆலோசனை சொல்றது இல்ல, கவனமா இருங்கன்னு காஷன் பண்றோம். காஷன் பண்ண அதுக்கப்புறம் அது பட்டியலிடப்படும் பொழுது, அதிக விலைக்கு பட்டியலிடும் போது, ஒரு முதலீட்டாளர், சிறு முதலீட்டாளரோட பார்வையிலிருந்து பாருங்களேன், நியாயமா அது இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க நெகட்டிவா, ஆனால் பங்கு சந்தையில ரொம்ப பாசிட்டிவா தானே இருக்கு, நம்ம பண்ணலாம்னு நினைப்பாங்க. பட் இதே ஒரு ஸ்டடி சொன்ன 2023 வெளியிடப்பட்ட பங்குகள்ல பாதிக்கு மேற்பட்ட பெரிய இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா இப்போ வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக வணிகமாகிறதுன்னு ஒண்ணு சொன்னேன். ரெண்டாவது, இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் ப்ரொமோட்டர் விற்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னேன். இப்ப இந்த ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ப்ரொமோட்டட் பை புரூடென்ஷியல் கார்பரேஷன் ஹோல்டிங்ஸ் யூகே சேர்ந்த ஒரு இன்சூரன்ஸ் அந்த நிறுவனமும் ஐசிஐசிஐ புரூடென்ஷியலும். இந்த புரூடென்ஷியல் கார்பரேஷன் ஹோல்டிங்ஸ்ங்கிறது அந்த புரூடென்ஷியல் அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி. அவங்க 49% ஹோல்டிங் வச்சிருக்காங்க இந்த ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில. ஐசிஐசிஐ 51% வச்சிருக்கு. சோ இப்ப விக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா புரூடென்ஷியல் தான் விக்கிறாங்க. அவர்கள் கையில் இருக்கக்கூடியதுல 9.9% நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட விக்கிறாங்க. 15% வரைக்கும் விற்க அவர்கள் தயாராக இருப்பது. ஏன்னா ஏன் விக்கிறாங்கிறதையும் பார்க்கணும். ஒன்று, இது லிஸ்டிங் கம்ப்ளைண்ட்ஸுக்கு 75% 75%க்குள்ள ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்கணும். உங்களை என்ன மாதிரி பப்ளிக் ஹோல்டிங் 25%க்கு மேல இருக்கணும். அதை நோக்கிய பயணமாக, முதல் கட்ட பயணமாக இது பார்க்கப்படுகிறது. அதனால ரெண்டாவது, புரூடென்ஷியல் ப்ரொமோட்டரே விற்கிறாங்களே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டாலும், அது ஐசிஐசிஐயும் ஒரு ப்ரொமோட்டர், அவங்க விற்கல, புரூடென்ஷியல் மட்டும் தான் விற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஐசிஐசிஐ என்ன பண்றாங்கன்னா, இந்த 9.9% போக எக்ஸ்ட்ரா 2% அவர்கள் வாங்குவதற்கும் எத்தனைத்திருக்கிறார்கள். சோ ஐசிஐசிஐ புரூடென்ஷியலே அந்த ஐசிஐசிஐ அவங்க வாங்க தயாரா இருக்காங்க. இன்னொரு ப்ரொமோட்டர் அதை வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறார்கள். சோ இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இப்ப இதெல்லாம் சொல்றதுனால அப்ப இது நல்ல ஐபிஓ நம்ம நாளைக்கு அப்ளை பண்ணலாம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா இல்ல, நான் எதையுமே சொல்லல. அப்ளை பண்றது பண்ணாது உங்க இஷ்டம். பட் இதை பிரித்து பார்க்கிறது, தராதரத்தை பிரித்து பார்க்கணும். ஒரு ப்ரொமோட்டர் வித்த தப்பு, ஆனா எப்போதுமே அது தப்பு இல்ல, அதுக்கு ஒரு விதிவிலக்குகள் உண்டு. அந்த ஒரு ப்ரொமோட்டர் விற்கல இன்னொரு ப்ரொமோட்டர் அதுல ஒரு சதவீதத்தை வாங்க ரெடியா இருக்காரு, அண்ட் இந்த ப்ரொமோட்டர் விற்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்ம இருக்கு. அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அதை தாண்டி நம்ம இதனுடைய விலை நியாயமா இல்லையா, இதோடு இதே துறையில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். பங்கு சந்தையில ஏற்கனவே பட்டியலிடப்பட்டு வணிகமாகி கொண்டிருக்கக்கூடிய HDFC அசெட் மேனேஜ்மெண்ட், நிப்பான் லைஃப் இந்தியா, ஆதித்ய பிர்லா ABSL உடைய ஏஎம்சி, UTI அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இதெல்லாம் பங்கு சந்தையில் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப அதனுடைய மதிப்பீடுகள் எப்படி இருக்கு, அதனுடைய EPS எப்படி, PE ரேஷியோ எப்படி, அதோடு இதையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க உங்களுக்கு அது பிடித்திருந்தால் அல்லது ஒரு ஆலோசனையை பெற்று முதலீடு செய்யலாம். ஜஸ்ட் பிகாஸ் ப்ரொமோட்டர் செல்லிங்கிறதுனால மட்டும் இது நெகட்டிவா பார்க்க வேண்டாம். மற்ற வேல்யூவேஷன் கரெக்டா இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. அவ்வளவுதான். இந்த காலம் நீங்க எடுங்க. அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். சார், நீங்க நிறைய டீட்டெயிலா பல தகவல் பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.